ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதை பத்தி மட்டும் கேட்காத, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அங்க எவ்வளவு பெரிய சீன் ஆயிடுச்சு தெரியுமா? அங்க போனா ஒரு லேடிஸ் டாக்டர் கையை பிடிக்குது, இங்க பிடிக்குது, ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து இங்க வைக்குது, ஹார்ட் ரேட் செக் பண்ற, பிபி செக் பண்றது. நான் அதெல்லாம் அதை செக் பண்ண சொன்னா எனக்கு கோவம் வந்து கத்தி விட்டேன். அப்புறம் பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகலன்னு கேக்குது. எனக்கு கல்யாணம் அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆகலாம் அவங்களுக்கு என்ன, என்ன இன்டென்ஷன் கேக்குது கூட எனக்கு தெரியாது. ஒரு லேடிஸ்க்கு லேடி டாக்டர் மாதிரி ஒரு ஜென்ஸுக்கு ஜென்ஸ் டாக்டர் இருக்கணும்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, அதுக்கு ஜென்ஸ் டாக்டர் போக வேண்டியதானே? போனே. அவரும் இங்க பிடிச்சி பார்த்துட்டு பக்கத்து ரூமுக்கு போய் 2 ஊசி போடுவோம்னு சொல்லிட்டாரு. அங்க போய் இப்படி திறந்து பார்த்தா நர்ஸாக்கா. நான் டாக்டரு லேடி டாக்டர் பார்க்காத ஆளு நர்ஸாக்கா கிட்ட போய் ஊசி போட்டுப்பனா எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டனே. மாத்திரை மட்டும் வாங்கி வந்துட்டு மாத்திரை வாங்கினேன்ட்டேன். எப்படி இவ்வளவு வயசாகி ஊசிக்கு பயந்து மாத்திரை வாங்கி வந்துட்டு என்ன கதை சொல்லுது? நர்ஸ் அக்கா லேடி டாக்டர்னு சொல்லிட்டு நீ யாரும் எனக்கு தெரியாதா?